சாவித்திரி அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை பாருங்கள் பூளைப்பூ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டவுனுக்குள்ளே கிடைக்கவே கிடைக்காது. வருஷம் 365 நாளும் வாசலில் வந்துட்டு இருக்கிற பூளைப்பூவு. அத்தை பூளைப்பூ கொண்டு வந்தாச்சா? எத்தனை கட்டத்தை கட்டி பார்த்தா தெரியுப்பா. ஒரு செம்ம கொடுத்து வச்சுக்கிறேன். அது கட்டி பார்த்தா தெரியும். 100 கட்டா 50 கட்டா எவ்வளவு 70 கட்டாங்கிறது இன்னத்த பொழுது இது என்ன வித்து எல்லாம் நோம்பி அன்னைக்கு கூட காசு வண்டி மக்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்களோ என்ன வேலைக்கு எடுக்கிறாங்களோ இதெல்லாம் வித்து பார்த்தா நாம அவங்களோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறோம். பார்த்து எடுத்தா மக்க பார்த்து எடுத்தா நான் பொங்கல் இல்ல பூளைப்பூவெல்லாம் எடுத்துக்குவாங்க. தானே கிடைக்காத பொருள் தானோ. மாமா நீயும் போயிருந்தியா? ஆமா நான் போயிருக்கேன். ஒரு 50 கட்டி தான் பிடிக்கிறேன். உன்னை திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன் பின்னால கொண்டு போய் விற்கிறெல்லாம் வாங்க. துடிலூர்ல பூளைப்பூவெல்லாம் என்ன கிழமைக்கு கொண்டு போற? துடிலூர் கிழமை காலையில 6 மணிக்கு போறதுக்கண்ணே. 6 மணிக்கு போய் கடை போட்டுக்குவேன். சாயந்தரம் 6 மணி வரையில் விற்பேன். வேப்பிலை இது ஆவரம் பூவு பூளைப்பூவு வாழை இந்த 5 ஐட்டம் தான் நான் கொண்டு போற பொருள். மஞ்சளோட 5 ஐட்டம். அந்த 5 ஐட்டமும் அந்த பூளைப்பூவுக்கு இருக்கிற அளவுக்கு கட்டுக்கு ஒவ்வொன்று மஞ்சளும் ஒவ்வொரு ஆவரம் பூவும் இருக்கு. ஜோடியை செட்டா அப்படியே கொடுத்துட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வித்துட்டு 6 மணிக்கு மேலதான் அங்க பஸ் ஏறுது. சரி அவ்வளவுதான். இப்படித்தான் கொண்டு போய் வியாபாரம் வருஷம் தவறாம விற்கிறேன். சரி சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம்ல? சந்தைக்கு வந்து தாராளம் வாங்கிக்கலாம் சாமி. சரி எல்லாத்தையும் வர சொல்லு. பாய் பாய்.